ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, பிரெட் அல்வா எப்படி செய்கிறோன்னு தான் பார்க்க போகிறோம். இதில் இன்னொன்று என்னென்னா, இன்றைக்கி பிரெட் அல்வா செஞ்சது நான் இல்லை, என்னோடய ஹஸ்பண்ட் தான். நான் ரொம்ப நாள் ஆசைப்பட்டு கேட்டனால அவன் எனக்காக எல்லா திங்ஸையும் வாங்கிட்டு வந்து, சரி வா நம்ம ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு. செய்ய தெரியாது, இருந்தாலும் ஓகே நம்மளால் செய்ய முடியும், நம்ம செய்கிறதானே அப்படி சொல்லிட்டு அவனை செஞ்சிடலான்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு ஒரு 4 பிரெட் எடுத்தோம். 4 பிரெட்டை வந்து 4 பீஸாக கட் பண்ணி எண்ணெயில் பொரிச்சு எடுத்தோம். நம்ம வந்து மணத்துக்காக ஏலக்காய், அப்புறம் தேவையான பொருள் பார்த்திங்கன்னா பால், அப்புறம் சீனி சேர்க்கலாம். சீனிக்கு போய் நான் வந்து சர்க்கரை சேர்த்துக்கிட்டோம், பிளாக் சர்க்கரை, அப்புறம் பால். நம்ம வந்து சர்க்கரையை வந்து நல்லா இந்த மாதிரி தண்ணி கொஞ்சம் சேர்த்து இல்லைன்னா பால் சேர்த்து நம்ம வந்து இந்த மாதிரி எடுத்துகிட்டு, அதுக்கப்புறம் ப்ரெட்டை வந்து நம்ம எண்ணெயில் போட்டு பொரித்து எடுத்துருப்போம். அந்த எண்ணெய் வந்து இருக்கக்கூடாது, அதுக்காக அரிச்சிட்டு ஏலக்காய் இடித்து வச்சுருப்போம்ல, அந்த ஏலக்காய் போட்டுட்டு, அப்புறம் கொஞ்சமெல்லாம் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணணும்ல, நல்லா முறிஞ்சிட்டு அதனால் கட் பண்ண முடியல, அதனால் போட்டு அடி நடிச்சிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் அந்த இதையும் சர்க்கரை கூட அப்படியே ப்ரெட்டையும் போட்டு அதுக்கு மேலே பாலையும் ஊற்றி நல்லா கிண்டுன்னு கிண்டிடணும். எப்படா கிடைக்கும், எப்படா சாப்பிடலாம் அப்படின்ட்டு இருந்துச்சு கைஸ். அதெல்லாம் பாலையும் அப்படியே ஊற்றி அடிப்பிடிக்கிறதுக்குள்ளே நல்லா கிண்டி கொடுத்தும்போது நல்லா கொலைன்னு அழகான அல்வா பத ஷேப்பில் வர நேரம் நம்ம தேவையான நெய்யை ஊற்றிட்டு, அப்புறம் இன்னொரு கடாயை எடுத்து அதில் கொஞ்சம் எண்ணெய் இல்லைன்னா நெய்யை போட்டு நம்ம அண்டிப்பருப்பையும் கிறிஸ்மஸ் பழத்தையும் வறுத்து அதையும் அதுக்குள்ளே நம்ம போட்டு நல்லா கிண்டிக்கலாம் கைஸ். கிண்டி முடிச்சுட்டு ஆறுனதுக்கப்புறம் நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிட்டிங்கன்னா உண்மையிலே அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு. எனக்கு வந்து ரொம்ப நாள் ஆசை இதை சாப்பிடணும் அப்படின்னு. ஏன்னா நம்ம இதெல்லாம் கல்யாண வீட்டில் போனால் தான் கிடைக்கும். அதனால் நான் வந்துட்டு சொல்லிகிட்டே இருந்தேன், எனக்கு வேணும்னு. அதெல்லாம் எனக்கு பண்ணி தந்தாங்க கைஸ். நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இதை முடிச்சுட்டு நாங்கள் வந்து நேராக எங்கே போனோம் பார்த்திங்கன்னா, பொருட்காட்சி பார்க்க தான் போனோம் கைஸ். இங்கே பார்த்திங்கன்னா செருப்போட ரேட் அவர் சொல்கிறாரு பாருங்கள், 300 350 சரி நம்ம கத்தி வாங்க போகணும்னு சொல்லி அந்த கடையில் போய் ஒரு கத்தி வாங்கினோம். இங்கே பார்த்திங்கன்னா நிறைய சின்ன பிள்ளைங்களுக்குள்ள விளையாட்டு தாங்க நிறைய இருந்துச்சு. நம்ம பெரியவங்களுக்கு பார்த்திங்கன்னா வெறும் ராட்டும் அந்த கப்பல் மாதிரி இருக்குங்களா, அது மட்டும் தான் இருந்துச்சு. ட்ரெயின் மாதிரி ஒன்று இருக்குமே அதுவும். அப்புறம் பானிபூரியெல்லாம் கேட்டிங்கன்னா நம்ம நார்மலாக வெளியே 40-50 இருக்கும் மேக்ஸிமம். எல்லாம் பார்த்திங்கன்னா ரேட் அதிகம் சொன்னாங்க. அப்புறம் திகில் குகை இப்போ போகணுன்னு ஆசை தான், ஆனால் உள்ளே வந்து கம்மியாக தான் இருக்கும். பார்க்குறதுக்கு 50 சொன்னாங்க. அப்புறம் அந்த மாதிரி ராட்டு இதிலலாம் போகிறதுக்கும் 100 சொன்னாங்க. சரி அதையும் அதெல்லாம் பார்த்துட்டு நாங்களும் கிளம்பி வந்துட்டோங்க. போகாதவங்க போங்க.